strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ட்ரை சீரிஸ் 2025 ஓட ஃபைனலோட ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து அட் கராச்சி நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரை சீரிஸ் ஃபைனல்ல நியூசிலாந்து 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி கப்பை தூக்கிட்டாங்க. ஸோ மிச்சல் சாண்ட்னர் அவரோட கேப்டன்ஷிப்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், மிச்சல் சாண்ட்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a big challenge for him. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போது. அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா, ஜென்ரலா ஒரு 50 ஓவர்ஸ் ஐசிசி டோர்னமெண்ட்ல டிம் சவுதி, ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க நியூசிலாந்துக்கு. பட் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ டீம்ஸ்ல எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி இட் வில் பி அ சேலஞ்ச். மேட் ஹென்ரிலாம் நல்ல பிளேயர்ஸ் தான், அதெல்லாம் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் மிச்சல் சாண்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் டீமை வந்து எடுத்துட்டு போக போறாரு அஸ் அ கேப்டனான்னு சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு டிக் வந்துருச்சுங்க. ஏன்னா இந்த ட்ரை சீரீஸ்ல அவரோட கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், அவரோட ஓன் பெர்ஃபார்மன்ஸுமா இருக்கட்டும், எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த ட்ரை சீரீஸ்ல நியூசிலாந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் உண்மையா சொல்ல முடியும். they deserve to win this ட்ரை சீரீஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்வான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. அதுதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு, எனக்குமே. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கராச்சி விக்கெட்ல ஆப்வியஸ்லி சேசிங் தான் பெட்டர் ஆப்ஷன். நல்லா பிளாட் விக்கெட் அப்படின்னும் போது டியூவும் செட் ஆகும். ஸோ சேசிங் ரொம்பவே ஈஸி. ஆனா இந்த ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் கொஞ்சம் ட்ரையா இருந்தது. ஒருவேளை ரிஸ்வான் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஒருவேளை ஹோல்ட் ஆகும், நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 300 மேல ஒரு ரன்னை போஸ்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் நியூசிலாண்ட ப்ரெஷர் போடும், ஏன்னா ஒரு ஃபைனல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறது பெட்டர் ஆப்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். நான் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல ரிஸ்வானோட டிசிஷனை. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் பெருசா பால் திரும்பவும் போகிறது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இனிஷியலா நியூ பாலை பார்த்து ஆடிட்டீங்கன்னா இது ஒரு பிளாட் ட்ராக், ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாம் எந்த டார்கெட் இருந்தாலுமே. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அது பாத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நியூசிலாந்து வில் பி வெரி ஹாப்பி, ஏன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி தான் டெஃபினட்டா தே வுட் ஹவ் சேஸ்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து they were able to score only 242 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப்ங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா, நியூசிலாண்டோட போலிங் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தது ஆக்சுவலா. அதனால எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட் ஹென்ரி கூட அந்த மேட்ச்ல விளையாடல. நாதன் ஸ்மித், வில்லியம் ரோட்கி வேர் ஃபென்டாஸ்டிக். பென் சியர்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் திஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதனால அவரை விளையாட முடியல. அப்படின்னும் போது இந்த போலர்ஸ்லாம் ஸ்டெப் இன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு நியூசிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் அவங்களோட ஸ்பின்னர் மிச்சல் சாண்ட்னர் கேப்டன், அவரு ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. பிளஸ் பிரேஸ்வெல்லும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காருங்க, ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் ஆனதுல இருந்து. ஸோ இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில ரொம்பவே குரூஷலா இருக்க போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் பாகிஸ்தான் பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா இனிஷியலா ஃபக்கார் ஜமானும் பாபர் அசாமும் பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஃபக்கார் ஜமான் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. ஓகேங்களா, ஸ்கொயர் லெக்ல கேட்ச் கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா சவுத் ஷெக்கில் நல்ல டேலண்டடான பிளேயர் தான். டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. நானுமே சொல்லியிருப்பேன் இவர் ஏன் ஓடிஐ டீம்ல விளையாடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இதுக்கு முன்னாடியே சவுத் ஷெக்கிலுக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும். இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி அவரை டெஸ்ட் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி 2 மேட்சுமே அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதுக்கு ரீசன் அவரோட ஷார்ட் செலக்ஷன். ஸோ 2 குவிக் விக்கெட்ஸ் விட்டாங்க. பட் ஒரு இடத்துல பாபர் அசாம் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருந்தாருங்க, 29 ரன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது கிரிக்கெட்டா பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும், பாபர் அசாம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்ல. அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஷார்ட் செலக்ஷன்னாலதான் அவுட் ஆறாரு. ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, லாஸ்ட் ஒரு 15 ஓடிஎஸ் எடுத்து பாருங்க, பாபர் அசாம் எல்லாமே ஒரு ஸ்டார்ட் இருக்குங்க, ஒரு 30, 25, 26. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பவுண்டரிஸ் அடிச்சிருப்பாரு. நீங்க ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா கவர் டிரைவ்ல ஒரு 2 பவுண்டரி இருக்கும், கட்ல ஒரு 2 பவுண்டரி இருக்கும், மிட் விக்கெட்ல ஒரு ஆன் டிரைவ்ல ஒரு 2 பவுண்டரி இருக்கும். பார்க்கும் போதே இல்லப்பா நம்ம விளையாடிருக்காரு அந்த 28 ரன்னுக்குன்ற மாதிரி. அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு பெரிய ஸ்கோரா அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா நான் சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் பாபர் அசாம் வந்து மட்டமா விளையாடுறாரோ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரோன்றது கிடையவே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி இஸ் கிவிங் ஸ்டார்ட்ஸ், பட் ஷார்ட் செலக்ஷன்னால அவுட் ஆயிடுறாரு, நாட் ஏபிள் டு கன்வெர்ட் இன்டு a பிக் ஸ்கோர். இதுதான் பாகிஸ்தானுக்கு இருக்கிற இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவரோட பேட்டிங் பொசிஷன் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவரையே ஓப்பனிங் இருக்கிறீங்கன்னா. அன்பார்ச்சுனேட்லி நான் என்ன நினைச்சேன், இமாம் உல்லாக் மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளேயர் 50 ஓவர்ஸ் ஃபார்மெட்ல அவர் ஸ்குவாட்ல அவங்க எடுத்துருக்கணும். அவர் இருந்திருந்தா ஓப்பனிங்ல கரெக்டா இருந்திருக்கும். வேற இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ பாபர் அசாம் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாகிஸ்தானுக்கு. நத்திங் ராங், பாபர் அசாம் மாதிரி பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் 50 ஓவர்ஸ் ஆடக்கூடிய திறமை இருக்கு. மேபி ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்ல அவர் கிளிக் ஆகலாம். ஸோ பாகிஸ்தானுக்கு ஆப்ஷன் இல்லை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவர் அவுட் ஆனே பாத்தீங்கன்னா 54 for 3. ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் வேற அண்டர் பிரஷர். ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்வான் கிட்டையும் as well as வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல
ஆகா சல்மான் கிட்டயும் மேட்ச் வந்து இறங்குச்சு. எப்படி லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 260 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணி கொடுத்தாங்க அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. சோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் அவங்க பண்ணியானுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சது. அண்ட் நல்லா விளாண்டாங்க, கிட்டத்தட்ட 86 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் மறுபடியும் போட்டாங்க. நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா விக்கெட் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியா தான் இருந்தது ஏர்லியரா. சோ ஸ்பின்னர்ஸ் போடும்போது கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு, அதனால பொறுமையா விளாண்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா போன மேட்ச் மாதிரி ஃப்ளூவெண்டா அவங்களால ஆட முடியல. ஏன்னா அது சேஸ் பண்ணாங்க அண்டர் த டியூ, நல்லாவே பேட்டிங் வந்துச்சு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ன்றதுனால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவங்களால விளையாட முடியல. அதனால தே டுக் சம் டைம். அதுல பிரச்சனையே கிடையாது. டைம் எடுத்துட்டு அவங்க இன்னும் பெருசா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி ரிஸ்வான் இன்சைட் எட்ஜ்ல போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ்க்கு அப்புறமா ஆகா சல்மானும் அவுட் ஆயிட்டாரு. சோ 2 செட் பேட்ஸ்மேன் ஒரு 170 for 5 வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்பவே மொமெண்டம் விட்டுட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி சேசிங்க்கு ஒரு 270 280 மினிமம் தேவை, அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் கொடுக்க. அவங்க 2 செட் பேட்ஸ்மேன் அவுட் ஆனோடனே தெரியும், ஓகே பாகிஸ்தான் லோவர் மிடில் ஆர்டர் ஒன்றும் பெருசா ஸ்ட்ராங்லாம் கிடையாதுன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் தயாப் தஹீர் வந்து ஒரு 32 balls 38 சரியான ஒரு கேமியோ, சூப்பரா விளாண்டாரு. ஆக்சுவலி அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தேவைப்பட்டுச்சு, நல்லா விளாண்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. ப்ரொலாங் ஆயிருந்தா மேபி தே வுட் ஹவ் ஸ்கோர்ட் 260 270. அண்ட் அதுக்கப்புறம் டப் டப்னு விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப க்ரூஷியலா இருந்துச்சுங்க பாகிஸ்தானுக்கு. ஏன்னா ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நசீம் ஷா இருக்கட்டும், ஃபஹீம் அஷ்ரஃப் எடுத்துட்டு வந்தாங்க இந்த மேட்ச்ல. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 39 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இது இல்லைன்னா 220 கூட பாகிஸ்தான் அடிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் நியூசிலாந்து போலிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. வில்லியம் அவருக்கு செம்மையா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. சாண்ட்லர் அண்ட் பிரேஸ்வெல் were so impressive. நாதன் ஸ்மித்தும் டீசெண்டா போட்டாரு. என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 ஓவர் இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங்கா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க நியூசிலாந்து. லாஸ்ட் 3 ஓவர்ல கேட்ச் விடுறாங்க, மிஸ்ஃபீல் பண்றாங்க. சோ அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா நியூசிலாந்து. இதுல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் கேமை கையை விட்டு கூட போக வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நியூசிலாந்து ஒரு கன்சர்ன்னா அந்த லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ் அவங்களோட கேச்சிங் அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப புவரா இருந்துச்சு. அதுதான் அவங்க என்னன்னு பார்க்கணும். அண்ட் சேசிங்ல ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல பாகிஸ்தான் விக்கெட்ஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த கேமை வின் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் another failure for Will Young, hat-trick of failures. சச்சின் ரவீந்திரா இன்ஜுரினால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா இந்த டோர்னமெண்ட்ல அவரால் விளையாட முடியல. ஸோ வில் யங்குக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நல்ல டேலண்டட் பிளேயர் தான், ஆனா 3 மேட்சையும் அவர் யூஸ் பண்ணிக்கலன்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் கான்வே அண்ட் வில்லியம்சன். அப்புறம் வில்லியம்சன் 34 அவுட் ஆயிட்டாரு. அண்ட் கான்வேயும் வந்து பாத்தீங்கன்னா 48 அவுட் ஆயிட்டாரு நினைக்கிறேன், 46 or 48. ஸோ 2 செட் பேட்ஸ்மேன் அந்த டைம்ல கொஞ்சம் அவுட் ஆயிட்டாங்க. அதுதான் கரெக்டான ஒரு டைம் பாகிஸ்தானுக்கு மேட்ச் உள்ள வர. பட் இன் ரீசென்ட் டைம்ஸ் மிடில் ஆர்டர்ல பெஸ்ட் ஓடிஐ கிரிக்கெட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா டேரல் மிச்சல் சொல்லுவாங்க கைஸ். பிகாஸ் நீங்க அவரோட லாஸ்ட் ஒரு 20-25 ஓடிஐ எடுத்து பாருங்களேன். அந்த மனுஷன் மோர் தென் 50 ஆவரேஜ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி சப்கான்டினென்ட்ல அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தரமா விளையாடி இருக்காரு. சோ நியூசிலாந்து வேற அண்டர் பிரஷர். அந்த டைம்ல அவரும் சரி, டாம் லேத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் 2 மேட்சா சொதப்பன டாம் லேத்தம் லிட்டரலி ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாரு 2 மேட்சா. புரியுதா உங்களுக்கு? ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச இவர் வந்து டக் அவுட் ஆயிட்டு கேமை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு போயிட்டு இருந்தாரு லாஸ்ட் 2 மேட்சா. பட் இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அவரோட கெரியரும் பாத்தீங்கன்னா வாஸ் ஹேங்கிங் இந்த பேலன்ஸ் இந்த ஓடிஐ டீம்ல. சோ அவரும் ஒரு குரூஷியலான ஒரு 56 அடிச்சாரு. சோ 2 பேருமே சேர்ந்து 50 போட்டாங்க. ஸோ அது ஒரு மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப்பா வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா 243 டார்கெட் போது உங்களுக்கு ஒரு 80 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், ஒரு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பே போதுமே கேமை முடிக்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மிச்சல் அவுட் ஆயிட்டாலும் சரி, லாஸ்டா லேத்தம் அவுட் ஆயிட்டாலும் சரி, கம்ஃபர்டபுளா நியூசிலாந்து 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நசீம் ஷா கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா தெரிஞ்சாரு. ஷைன் அஃப்ரிடி அந்த அளவுக்கு பெருசா இந்த மேட்ச்ல போடல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் செம்மடி வாங்கிட்டாங்க. அப்ரார் அஹமதா இருக்கட்டும், குஷ்டிலா இருக்கட்டும், அவங்களாம் அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் ஒன்றும் போடல. இன்ஃபேக்ட் அப்ரார் அஹமதெல்லாம் பிச்சே பண்ண விட மாட்டேங்கிறாருங்க. டேரல் மிச்சல் இறங்கி ஸ்வீப் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஸோ கண்டிப்பா டேரல் மிச்சல் will be a big threat for India and Pakistan சாம்பியன்ஸ் டிராஃபில. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரிஸ்வானோட கேப்டன்ஷிப் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா டாம் லேத்தம்லாம் ஆல்ரெடி 2 ஃபெயிலியரோட வராரு. ஷைன் அஃப்ரிடி ஸ்பெல் எடுத்துட்டு வராரு. ஒரு ஸ்லிப்பு கூட இல்லாம போடுறாரு. அவர் எஜ் வாங்கி கரெக்டா வந்து ஸ்லிப் ஏரியால வந்து பவுண்டரி போகுது. ஸோ அதே மாதிரி அவர் 15 ரன்ஸ் இருக்கும்போது ஒரு கேட்சும் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பாகிஸ்தானோட ஃபீல்டிங்கும் கொஞ்சம் சொதப்பிச்சு. அண்ட் ரிஸ்வானும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இல்லையோ ஆஸ் அ கேப்டனான்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட் போலரை நீங்க செகண்ட் ஸ்பெல் தேர்ட் ஸ்பெல் எடுத்துட்டு வர ரீசன் என்ன? விக்கெட் வேணும் தானே. அப்போ ஸ்லிப் வைக்கலன்னா என்ன அர்த்தம்? அதுவும் டாம் லேத்தம்லாம் ஃபார்ம்லே இல்ல. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட் வித் தி கேப்டன்ஷிப் ஆஃப் ரிஸ்வான். எனிவேஸ் நியூசிலாந்து டிசர்வ் டு வின் திஸ் ட்ரை சீரிஸ் ஃபைனல். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பாகிஸ்தான் க்ரௌட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் இது அவங்களுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் தான். இந்த ஒரு ட்ரை சீரிஸ் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணாலும் சரி, நாட் அ பிக் லாஸ். பட் எண்ட் ஆஃப் தி டே நியூசிலாந்துக்கு இது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்க போகுது. ஏன்னா இதே பிச்சில தான் இன்னொரு 5 நாள்ல சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் விளையாட போறாங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். சோ இந்த ஒரு ட்ரை சீரிஸை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த ஓவரால் ட்ரை சீரிஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். நியூசிலாந்து செம்மையா டாமினேட் பண்ணிட்டாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. உங்களோட கருத்துக்கள் சிலது இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.